அடுத்ததாக மனித உரிமை பணிகளுக்கான மனித உரிமை பாதுகாப்புக்கான மனிதநேய விருது அது யாருக்கு போக போகிறது? பங்கம் எங்கும் நேர்ந்தால் இந்த சிங்கம் வந்து செல்லும். பங்கம் எங்கும் நேர்ந்தால் இந்த சிங்கம் வந்து போகும். கங்கு வீசும் கண்கள் அதில் நீதி தேடும் தாகம். நீங்கள் 2 தினங்களுக்கு முன்னால் கூட நேற்று கூட தொலைக்காட்சியிலே அவர்தான் செய்தியாக இருந்தார். தமிழ்நாட்டிற்கு முழு நேர டிஜிபி நியமிக்க வேண்டும் என்ற அவருடைய வழக்கு பேசுவதானது மரியாதைக்குரிய மனித உரிமையின் முன்னோடி போராளி ஹென்றி டிஃபன் அவருடைய பணிகளை நம்முடைய காணொலி சொல்லும். தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் 31ஆம் ஆண்டு தொடக்கம் மனிதநேய விருது வழங்கும் விழா. வழக்குரைஞர் ஹென்றி டிஃபன் மனித உரிமை களத்தின் மாபெரும் போராளி, முடக்கப்பட்ட மக்களோடு முழுநேரம் நிற்கும் முன்னோடி, ஆணவ அடக்குமுறைகளை ஆவணப்படுத்தி அநீதியாளர்களை அம்பலப்படுத்தி தண்டனை பெற வைக்கும் அறத்தின் சீற்றம். IHRE என்ற மனித உரிமை கல்விக்கூடத்தை கூட்டமைத்து 20 லட்சத்துக்கும் அதிகமான மனித உரிமை போராளிகளை உருவாக்கி நாடு முழுவதும் நவீன மக்களுக்காக களமாட அனுப்பியுள்ள நம்பிக்கை தமிழ் நட்சத்திரம். வழக்குரைஞர் பணியையும் தன் இலக்கு உணர்ந்து அமைத்துக் கொண்ட ஆளுமை. மனித உரிமை செயல்பாடுகளுக்காக இவர் தன்னையே செய்து கொண்டது அர்ப்பணம். அடக்குமுறையாளர்களுக்கு இவர் பெயரே ஒரு சிம்ம சொற்பனம். மதுரையில் மையம் கொண்டுள்ள இவரது மக்கள் கண்காணிப்பகம் அநீதி இழைக்கப்படும் மக்களுக்கு ஆதரவாக இடையராத பணிகளை என்னாலும் முன்னெடுத்து வருகிறது. உள்நாட்டு அளவிலும் உலக அளவில் மனித உரிமை பணிகளில் மகத்தான சூழல்களை வகுத்துள்ள வழக்குரைஞர் ஹென்றி டிஃபன் அவர்கள் மாணவ பருவம் முதலில் மனித உரிமை செயல்பாடுகளில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டவர். ஒன்றிய அரசின் ஒடுக்குமுறைக்கு அஞ்சாமல் இன்றையவையா மனித உரிமை தொண்டுகளோடு அன்றின் பறவை போல் என்றும் ஒன்றில் நின்றிடும் வழக்குரைஞர் ஹென்றி டிஃபன் அவர்களுக்கு மனித உரிமை செயல்பாட்டுக்கான மனிதநேய விருதை வழங்கி மகிழ்கிறோம். தோழரே, மேடைக்கு வருக. மனிதநேய விருதை பெறுக. இனிய உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள வழக்கறிஞர் ஹென்றி டிஃபன் அவர்களிடம் இந்த விருதை பெறும் பொழுது பேராசிரியரிடம் கூறியது, வீட்டுக்குள்ளே விருது கொடுத்துக் கொண்டிருக்கிறீர்களா என்று கேட்டேன். காரணம், எங்களை போன்றவர்கள் தமிழகத்தில் குறிப்பாக மக்கள் கண்காணிப்பகம் தமுகவை ஒரு பங்கமாக தான் நாங்கள் இதுவரை பயணம் செய்திருக்கிறோம் என்பதை பெருமையுடன் உண்மையை கூற கடமைப்பட்டிருக்கிறோம். பேராசிரியரை நான் முதல் சந்தித்தது கோவையில் கோட்டை மேற்கில் சந்தித்தேன் என்பதை பெருமையுடன் கூற விரும்புகிறேன். அங்கே நடந்த வன்முறையை ஆய்வு செய்வதற்காக அவர் அங்கே செல்கிறார். அவர் ஒருவர் அமர்ந்திருக்கிறார், ஒரு பேராசிரியர் அமர்ந்திருக்கிறார். அவரை போய் நீங்கள் சந்தியுங்கள், இன்னும் அதிகமான தகவல் கிடைக்கும் என்று கூறியதன் பேரில் அவரை முதலில் சந்தித்தது அங்கதான் என்று நான் இந்த நேரத்தில் எல்லோருக்கும் தெரியும்படி கூற விரும்புகிறேன். அதற்கு பின்பு
தமுகவும் திரும்பி பார்க்கவில்லை, நாங்களும் திரும்பி பார்க்கவில்லை என்பதை இந்த நேரத்தில் அங்கீகரிக்க விரும்புகிறேன். ரெண்டு அமைப்புகளும் இணைந்து பணி செய்தோம் என்பதை கூற விரும்புகிறேன். மனித உரிமை காப்பாளர் விருது என்று நீங்கள் கொடுத்தீர்கள் என்றால் அந்த விருது போய் சேர வேண்டியவர்கள் இங்கே எனக்கு முன் அமர்ந்திருப்பவர் இவருக்கும் போய் சேர வேண்டும். காரணம், நீங்கள் அனைவரும் மனித உரிமை காப்பாளர்கள், உங்களுடன் இணைந்து பணி செய்ய வாய்ப்பு தான் நீங்கள் எனக்கு அளித்தீர்கள் என்பதை இந்த காட்சியுடன் கூற விரும்புகிறேன். எனக்கு ரெண்டு பாகங்கள் இருக்கு. 2012க்கு முன்பு இந்த ஹென்றி டிசைன் வேற, 2012க்கு பின்பு இருக்க ஹென்றி டிசைன் வேற. ஆனா பணிகள் மாறவே இல்லை. இந்த 2012க்கு முன்பு இருந்த என்னுடைய பணிகளில் பலர் இங்கே அமர்ந்திருக்கக்கூடியவர்கள், உங்களுடைய தலைவர், செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் சமது உட்பட மற்றவர்கள் அனைவரும் பல பயிற்சிகளில் நாம் இணைந்து பயணம் செய்தோம் என்பதை பெருமையுடன் இந்த நேரத்தில் கூற விரும்புகிறேன். 2001ஆம் ஆண்டிலிருந்து தொடர்ந்து மாநில ரீதியாக சித்திரவதைக்கு எதிராக பயணங்கள் நடந்தது என்றால் அந்த பயணங்கள் அனைத்திலும் முழுமையாக மாநில ரீதியாக அதை கொண்டு செல்வதற்கு அனுமதி பெற்று கொடுத்தவர் இவர்தான் என்பதை உங்கள் தலைவரை இந்த நேரத்தில் நான் கூற விரும்புகிறேன். ஐநா சபை வரைக்கும் செல்ல மாட்டேன் என்ற ஒரு நிலைப்பாடு பேராசிரியருக்கு இருந்தது ஒரு காலகட்டத்தில். படிப்படியாக இல்ல, அங்க சிறுபான்மை சார்ந்த பணிகள் கண்டிப்பாக நீங்கள் தலையீடு செய்ய வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு. காரணம், முஸ்லிம் சிறுபான்மை மத்தியில் ஜனநாயக கருத்துக்கள் பரவுவதற்கு முதலாவதாக ஒரு இயக்கம் தோன்றினீர்கள் என்றால் அது நீங்கள் எடுத்த முயற்சி. நீங்கள் தான் அங்கே போக வேண்டும் என்று நீரன் திருச்செல்வனுடைய பெயரில் நடத்தப்பட்ட அந்த சிறுபான்மையினருக்கான சிறப்பு நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்றார் என்பதை பெருமையுடன் கூற விரும்புகிறேன். ஆகவே தனித்து நாங்கள் எங்கேயும் செயல்படவில்லை என்பதை கூற விரும்புகிறேன். இணைந்து செயல்பட்டோம், தொடர்ந்து இணைந்து செயல்படுவோம் என்று கூறி ஒரே ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அவருடைய வழிகாட்டுதலின் பேரில் உங்களுடைய கட்சியினுடைய பொறுப்பாளர், மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர், மாநிலத்தின் மனித உரிமை கிளைக்கு பொறுப்பாளராக இருந்த ஜிஸ்தி முகமது எங்களுடைய அலுவலகத்தில் முழு நேரமாக பணி செய்வதற்கு வாய்ப்பு அளித்தவர் உங்கள் பேராசிரியர் என்பதை இந்த நேரத்தில் தெரிவுரை கூற விரும்புகிறேன். ஆகவே நாங்கள் தனி, தமுக தனி என்ற ஒரு நிலை என்றும் இருந்தது கிடையாது. தொடர்ந்து இணைந்து இதே மனித உரிமை காப்பாளர்களை தேசிய ரீதியில் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு, கூட்டு பொறுப்பு நம்மிடம் இருக்கு. அந்த கூட்டு பொறுப்பை இணைந்து கொண்டு செல்வோம் என்று கூறி ரொம்ப அவசியமான ஒரு இயக்கம் தமுக என்பதை வலியுறுத்தி, தயவு செய்து என்னை வித்தியாசமாக பார்க்காதீர்கள். தொடர்ந்து உங்களுடன் பணி செய்வதற்கும், தொடர்ந்து உங்களை போன்ற உங்கள் அமைப்பில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள், உங்கள் அமைப்பில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களுக்கு தொடர்ந்து அந்த பயிற்சி வாய்ப்புகளை உருவாக்குவதற்கு நீங்கள் ஏற்பாடு செய்ய, முன்னாடி நான் ஏற்பாடு செய்ய முடியும். ஆனா எங்க அலுவலகத்திற்கு சிபிஐ வந்த பிற்பாடு எங்களுக்கு அந்த வசதிகள் தான் போயிடுச்சு. அந்த வசதிகள் நீங்கள் ஏற்பாடு செய்தீர்கள் என்றால் தொடர்ந்து உங்களுடன் இந்த பயணத்தை கொண்டு சென்று அடுத்த 10 ஆண்டுகளுக்கு தலையில் நிமிர்ந்து நிற்கக்கூடிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை தயார் செய்கின்ற பணியில் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்க தயார் என்று கூறி விடைபெறுகிறேன். இந்த விருதுக்கு நன்றி கூறி ஒரே மனசில் இருக்கக்கூடிய வேதனையும் பட்ட விரும்புகிறேன். இன்று இவரால் மட்டும் முடியக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால், பிரிந்து இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் அனைவரையும் ஒரே மேடையில் சேர்க்கக்கூடிய சக்தி உங்களிடம் இருக்கு. உங்களுடைய முன்மாதிரியை சில நாட்களுக்கு முன்பு கிறிஸ்துவ நன்னிலை இயக்கம் என்ற ஒரு மேடையில் பேசினேன். அப்பொழுது கூட கூறினேன், இஸ்லாமிய சகோதர சகோதரியிடமிருந்து நாம் எவ்வளவு விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கு. தயவு செய்து சிறுபான்மையினர் என்று சொல்லும் பொழுது இஸ்லாமியர்களை மட்டும் நீங்கள் பார்க்காதீர்கள். கிறிஸ்துவ சிறுபான்மையினருக்கும் நீங்கள் தலைமை தாங்க வேண்டிய, சிறுபான்மையின் இயக்கத்தை தலைமை தாங்க வேண்டிய பொறுப்பு உங்களிடம் இருக்கின்ற அந்த மாபெரும் பாரத்தை இன்று அவரிடம் நான் கொடுத்து வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
ஐயா எப்போதும் எங்கள் இதயத்தில் இருப்பது போல இந்த மேடையிலும் இருங்கள். இந்த வாய்ப்புகளை எல்லாம் சுட்டிக்காட்டினார்கள். ஹென்றி அவர்களுக்கும் நாம் நன்றி சொல்ல வேண்டியது. 2003ஆம் ஆண்டு ஐநா மன்றத்தினுடைய சிறுபான்மை பணிக்குழுவினுடைய கூட்டத்திலே நம்முடைய தலைவர் பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்கள் கலந்து கொண்டார்கள். கலந்து கொண்ட போது இந்திய அரசின் பிரதிநிதியாக பங்கேற்ற வழக்கறிஞர் சோரி சோரப்ஜி அவர்கள் இங்கே நடக்கின்ற இடஒதுக்கீடு எல்லாம் ஒரு அரசியல் ஏமாற்று வித்தை என்று பேசிய போது திண்ணியம் சம்பவத்தை, தலித்துகளில் இழைக்கப்படக்கூடிய கொடுமையை ஐநா மன்றத்திலே பதிவு செய்யக்கூடிய வாய்ப்பு பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்களுக்கு கிடைத்தது. அவர்கள் ஐநா மன்றத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு நம்முடைய சகோதரர் ஹென்ரியால் கிடைத்தது. அவருக்கு இந்த மேடையில் நன்றியை சொல்கின்றோம். இந்த வாய்ப்பு அந்த வாய்ப்புக்கு வித்திட்டது. எல்லாமே மக்கள் நலன், ஒடுக்கப்பட்டவரின் உயர்வு, சமூக நீதி என்ற புள்ளிதான் நம்மை ஒன்று சேர்த்திருக்கின்றது. ஆகவே அவர்களை மறக்காமல் இந்த மேடையிலே சொன்னார் அல்லவா, அதில் இருக்கின்றது அவருடைய இதயம். அவருடைய பயிற்சி பெற்ற இன்றும் கூட நம்முடைய தம்பி நொரஸ்கோ சாச்சாவுடைய மகனும் நம்முடைய தம்பியாக அங்கேதான் பயிற்சி பெற்றுக் கொண்டிருக்கிறார். தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் களப்பணி வீரர்களுக்கு பயிற்சி அளிக்கக்கூடிய பாசறை மக்கள் கண்காணிப்போம் என்பதை நாங்கள் மனம் திறந்து நன்றியோடு இங்கே பாராட்டுகின்றோம்.